இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி வகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்குமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும்
அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 683வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் விரிநீர் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். மாபெரும் கடலானது பரந்து விரிந்த நீர்நிலையை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றது. நமது அறிவும் திறனும் இந்த பிரபஞ்ச பேராற்றலும் இந்த விரி நீர் போல் பறந்து விரிந்து இந்த பிரபஞ்சமெங்கும் நிறைந்து நீடித்து நிலைக்கின்றது. இந்த மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலின் ஒரு சிறு துகளாக நாம் என்றென்றும் பயணித்து வருகின்றோம். சிறு துகளாகிய நாம் இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு வாரி வழங்கும் ஆற்றலுள் எந்த அளவிற்கு நமக்குள் நாம் நமது வாழ்வை பயனுள்ளதாக்குவதற்கு, இந்த சமூகத்தை செழிப்பாக்குவதற்கு, நமக்குள் நாம் நிறைந்து கொள்வதற்கு எந்த அளவிற்கு இந்த விரி நீர் போல நம்முள் நாம் உயர்ந்து நிற்கின்றோம் என்பது நமக்கான சிந்தனையாக என்றென்றும் இருக்கின்றது. இந்த விரிநீர் தொகுப்பில் முதல் நிகழ்வாக இன்று மாபெரும் தமிழ் கனவு என்ற ஒரு அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தின் சாராம்சத்தின் முதல் பகுதியினை இளைய செல்வி அவர்கள் இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். அறிஞர் அண்ணா அவர்களை பற்றிய புகழ் பாடக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் வந்துள்ளது. ஆக சிறந்த ஆளுமைகளை உள்ளடக்கியது நமது தமிழ் நிலப்பரப்பு. நிறைய பேர் தங்களுடைய வாழ்வினை செம்மையான வாழ்வாக்கி சப்தமில்லாமல் தமது சாதனைகளை சரித்திர சாதனைகளாக மாற்றி சென்றுள்ளார்கள். அவ்வகையில் என்றும் எளிமையோடு பயணித்த ஒரு ஆளுமைகளுள் ஒருவராக வலம் வரக்கூடியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய புகழ் பாடக்கூடிய இந்த தொடர் நிகழ்வின் முதல் பகுதியினை கடந்த முறை நமது தளத்தில் ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய அற்புதமான நூலான ஆயிஷா குறித்த பார்வையினை நமக்கு வெகு அற்புதமாக வழங்கிய கல்லூரி மாணவி இளைய செல்வி, நமது அன்பு கணித ஆசிரியர் நித்யா தேவி அவர்களுடைய மாணவி வெகு சிறப்பான பகிர்வினை நமக்கு பகிர்ந்தளித்தார். அதன் பிறகு ஒரு நீண்ட நெடிய இடைவேளைக்கு பிறகு தமது கல்லூரி தேர்வுகளை முடித்துக்கொண்டு இன்று நம்மோடு இந்த பகுதியினை வழங்குவதற்காக இணைந்துள்ளார். இளைய தலைமுறையினரை வாழ்த்துவதும் அவர்கள் வளர்வதற்கான ஒரு ஆசீர்வாதத்தினை தருவதும் நமது தலையாய கடமையாக இருக்கின்றது. அவ்வகையில் செழிப்பான கருத்துக்களை தன்னகத்தே உள்ளடக்கிய இளைய செல்வி அவர்கள் இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டுள்ள தருணங்களுக்காக
சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை மாபெரும் தமிழ் கனவினுள் நிறைப்போம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை வளப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய அற்புதமான காலை வணக்கம். என் பேர் செல்வி. நான் காலேஜ் சிஎஸ்சி படிச்சிட்ருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை யார் பற்றி இருக்குன்னா, அறிஞர் அண்ணாவை பற்றி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பகுதி 1ல் அவர் இளமை காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் எங்கே பிறந்திருக்காருனா, காஞ்சிபுரத்தில் தான் பிறந்திருக்காரு. காஞ்சிபுரத்தில் பல்லவ நாட்டோட தலைநகர் தான் காஞ்சிபுரம்னு சொல்லியிருக்காங்க. கிமு 5ஆம் நூற்றாண்டில் காஞ்சிக்கு சமய தொண்டாற்றியிருக்காரு. அதே மாதிரி என்னென்னா, நிறையா பேர் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காங்க. யார் யாருன்னா, வடமொழி பல்கலைக்கழகம் கிபி நூற்றாண்டு அங்கே தான் இருந்திருக்கு. அதே மாதிரி மால்டா அந்த அந்த பல்கலைக்கழகமும் அங்கே தான் இருக்கு. திருக்குறளுக்கு பரிமேலழகர் பிறந்ததும் காஞ்சிபுரத்துல தான். அதே மாதிரி கல்வி வள்ளல் பச்சையப்பர் பிறந்ததும் காஞ்சிபுரத்துல தான். இசைக்கலையில சிறந்து விளங்கியிருக்க நயானா இருக்காங்கல்ல, அவங்களும் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் தான். இதே மாதிரி நிறையா பேர் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காங்க. இதனாலே அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நெசவு தொழிலையும் என்னதுன்னா காஞ்சிபுரம் ரொம்ப பெயர் பெற்று இருந்திருக்கு. இதெல்லாம் என்னென்னா இந்த பகுதி 1ல் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னதுன்னா, அவர் எப்போ பிறந்திருக்காரு, அண்ணா எப்போ பிறந்திருக்காருன்னா, 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் அன்னைக்கு தான் பிறந்திருக்காரு. 15ஆம் தேதி பிறந்திருக்காரு. யார் யாருக்குன்னா, நடராசன் பங்காரு அப்படின்ற ஒரு இணையருக்கு தான் அண்ணா பிறந்திருக்காரு. அவர் படிக்கும்போதெல்லாம் எப்படி படிச்சிருக்கான்றதை பற்றி பார்க்கலாம். தொடக்க கல்வியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகும்போதும், அடுத்து காலேஜ் இதெல்லாம் படிக்கும்போதும் நிறையா பச்சையப்பர் கலையில் தான் அவர் படிச்சிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப கடவுள் நம்பிக்கை அண்ணா ரொம்ப தெய்வீகமாக இருப்பார் எப்பயுமே. அதே மாதிரி கோயிலுக்கெலாம் போகும்போது ரொம்ப எந்த கோயில் கூட்டம் கம்மியாக இருக்கோ அந்த கோயிலுக்கு மட்டும்தான் அவர் போவார். அதையே அவர் ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. அதே மாதிரி அவர் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போவார்னா, நடந்து போகாமல் மாட்டு வண்டியில் தான் போவார். மாட்டு வண்டியை அவரே ஓட்டிக்கிட்டு தான் போவார் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம். அதே மாதிரி அவரோட குடும்பம்லாம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டத்தில் தான் அவர்லாம் வாழ்ந்திருக்காரு. அவங்களோட சிற்றன்னை யாருன்னா, ராசாமணி அம்மையார். அவங்க அண்ணா எப்படி கூப்பிடுவாங்கன்னா, தொத்தா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அண்ணாவை யார் வளர்த்துருக்காங்க அப்படின்னா, அண்ணாவை வளர்த்ததும் அவன் ராசாமணி அம்மையார் தான். அவங்க தான் அண்ணாவை தொத்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அவர் உயர்நிலை பள்ளி அங்கெல்லாம் படிக்கும்போது பொடி போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பழக்கம் அண்ணாக்கிட்ட இருந்திருக்கு. அதை அவர் அப்படியே ஒரு தொற்றிக்கொண்டே அப்படியே இருந்திருக்கு. அப்படியே ரொம்ப அப்படியே கண்டினியூஸாக இருந்திருக்கு. இதே அவர் 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டாரு. முடிச்சதுமே என்னென்னா, அதுக்கடுத்து 2 10th முடிச்சுட்டு 11ஆம் 12ஆம் வகுப்பு படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவரால் அதை தொடர முடியலை. ஏன் தொடர முடியலை அப்படின்னா, அவங்களோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அவர் தொடர முடியல. அதனால் என்ன பண்ணாருன்னா, காஞ்சிபுரத்திலே ஒரு எழுத்தாளராக சேர்ந்திருக்காரு. ஒரு 6 மாதமாக எழுத்தாளராக பணியாற்றியிருக்காரு காஞ்சிபுரத்தில். அதே மாதிரி என்னென்னா, அவரோட தாய் தந்தையார் எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா,
ஒரு மதப்பற்றும் தெய்வீக பற்றும் உள்ளவங்களாகவே இருப்பாங்க. அதேமாரி தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக கொண்டவராக இருந்திருக்காங்க. அவங்க அப்படி இருந்ததுனால தான் அண்ணாவையும் அப்படி வளர்த்துருக்காங்க. அதனால தான் அண்ணாவும் வந்து ரொம்ப தெய்வீக பற்று கொண்டவரா இருந்திருக்காரு. அ அவரோட சிற்றனை வந்து எப்படின்னா, அவங்க தான் வந்து அண்ணாவ வளர்த்துருக்காங்க. ஆனா வந்து அண்ணா வந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆக ஆக வந்து அ அண்ணாவுக்கு வந்து வந்து அவங்க வந்து விதிவிலக்காவே இல்ல. அடுத்து வந்து என்னன்னா, ம் அதாவது அவர் வந்து நெறையா பகுத்தறிவுலாம் அவர்ட்ட வந்து இருந்திருக்கு. அதே மாரி வந்து அவர் வந்து அப்படியே ஒரு ஒளி விட்டு சுடரும் திகழும் அண்ணாவ வந்து இளமை பருவத்திலே வந்து அந்த கோயிலுக்குலாம் போவோம்ல, அதெல்லாம் வந்து என்னன்னா, பாதி பேர் இளைஞர்லாம் பார்த்தோன்னா, கோயிலுக்குலாம் அவ்வளவா போமாட்டாங்க. எங்கேயாவது சுத்திட்டு, இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா வந்து அண்ணா அப்படி இல்லாம, அந்த ஒரு கூட்டத்திலே ஒரு திகழும் நபரா தான் தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா இளமை பருவத்திலேயே வந்து கோயிலுக்குலாம் போயி, சாமி கும்பிட்டு, இந்த மாரிலாம் இருந்திருக்காங்க. அதே மாரி எந்த கோயில்ல வந்து கூட்டம் வந்து அதிகமா இருக்குமோ, அங்க செல்லாம, கூட்டம் வந்து கம்மியா இருக்கிற கோயிலுக்கு தான் வந்து அவர் வந்து செல்லுவாரு. ஏன் அப்படின்னா, எல்லா மக்களும் வந்து கூட்டமா இருந்துட்டாங்கன்னா, அந்த ரொம்ப நெருக்கடியா இருக்கும்ல. அதுலலாம் இல்லாம, எங்க வந்து கூட்டம் இல்லாம இருக்கோ, அங்க மட்டும் போயி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துருவாரு. அதே மாரி இன்னொன்னு வந்து என்னன்னா, அண்ணாவுக்கு வந்து எந்த சாமி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பிள்ளையார் தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அ அ அந்த கோயிலுக்கு தான் அவர் அடிக்கடி போயிட்டு வருவாரு. அதே மாரி வந்து அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே நெறையா பூஜைகள்லாம் செய்வாரு பிள்ளையாருக்கு. அவரோட பக்தரா இருந்திருக்காரு பிள்ளையாரோட பக்தரா வந்து ரொம்ப இருந்திருக்காரு. அதே மாரி பலருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா இவங்க வந்து பிள்ளையாருக்கு இவ்ளோ பூஜைலாம் பண்றாங்க. இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நெறைய பேர்லாம் ஆச்சரியமா பார்த்துருக்காங்க. அ அதே மாரி இன்னொன்னு வந்து என்னதுன்னா, காஞ்சிபுரத்தில வந்து ஒரு கோடீஸ்வரர் கோயில் இருக்கு. அங்கேயும் வந்து என்னன்னா, அடிக்கடி அவர் போயிட்டு வருவாரு. அடுத்து வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நொண்டி சாக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அவர் ஸ்கூல் படிக்கும்போது விளையாட்டுலலாம் எல்லாருமே சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாட்டுல ஆர்வமா இருப்போம்ல, அதே மாரி இவரும் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. அவர் இளம் பருவத்தில வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸோடலாம் நல்லா சேர்ந்து கேரம் போர்டு விளையாடுறது, நெறைய ஓடி பிடிச்சு விளையாடுறது, இந்த மாரி நெறைய விளையாண்டுருக்காரு. இதில வந்து அவருக்கு வந்து அளவு கடந்த ஆனந்தம்லாம் அதில வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. இதே மாரி அவருக்கு எப்பப்பலாம் வந்து ஓய்வு கிடைக்குதோ, அப்பப்பலாம் வந்து நண்பர்களோட சேர்ந்து கேரம் விளையாண்டுக்கிட்டே வந்து பொழுத கழிச்சிருவாரு. அதே மாரி கொஞ்சம் அப்படியே சீட்டாடுவதையும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பொழுதுபோக்கா கொஞ்சம் இதில கொண்டு வந்துட்டாரு அவரு. அ இதே மாரி விளையாட்டுல வந்து அவர் வந்து ரொம்ப ஆர்வம் காமிச்சிருக்காரு. அதே மாரி ஸ்கூல்ல வந்து நடக்கும் இல்லையா? இந்த மாரி பிடி பீரியட் சொல்லுவோம்ல, அந்த மாரி அங்க நடக்கும்போது வந்து என்னன்னா, அவர் வந்து அதில வந்து அவ்வளவு ஆர்வத்தை அவர் வந்து காட்டல. ஏன்னா, சும்மா அவங்க வந்து ஏதோ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னு சொல்றதுனால அதில வந்து ஆர்வமே இல்ல அவருக்கு. ஒரு சமயம் என்ன ஆயிருக்குன்னா, அவருக்கு அந்த வகுப்புக்கே போக மாட்டாரு. போகாம என்ன பண்ணிருவாருன்னா, அ கட் அடிச்சிடுற மாரி இருக்கும் அவர் அந்த அந்த பீரியட் வந்து கட் அடிச்சுட்டு போற மாரி இருக்கும். அதனால அவங்க வீட்ல அவங்க தாத்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீ வந்து பேசாம வந்து கால்ல வந்து கட்டு போட்டுரு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அண்ணாவும் என்ன பண்ணுவாருன்னா, அ கால்ல வந்து அப்படியே சிவப்பு மைய கால்ல கொட்டிட்டு, அதுக்கு மேல கட்டு போடுற மாரி போட்டுட்டு, அன்னைக்கு மட்டும் அப்படியே கொஞ்சம் அப்படியே கால தாங்கி தாங்கி நடந்து போவாரு. நடந்து போனதுக்கப்புறம் அந்த சார் பார்த்து, "நீ வீட்டுக்கு போப்பா" அப்படின்னு அந்த அவர் அனுப்பிச்சு விட்டுறது. இவர் அப்படியே அப்படியே ஜாலியா வீட்டுக்கு வந்துருவாரு. ஏன்னா, அவருக்கு வந்து அது வந்து பிடிக்கல. அதனால வந்து அவர் அப்படி பண்ணியிருக்காரு. அடுத்து இன்னொன்னு வந்து என்ன பார்க்க போறோம்னா, மாமியார் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அண்ணா வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே எப்படின்னா, அவரோட ஸ்கூல் வந்து ரொம்ப தூரமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாருன்னா, அ இப்ப வந்து மதியம் வந்து சாப்பிட்ற டைம் வரும்ல, அப்போதைக்கு மறுபடியும் ரொம்ப தூரம் நடந்து வந்து சாப்பிட்டுட்டு, திரும்பியும் ரொம்ப தூரம் நடந்து போற மாரியே இருக்கும். அதனால அவங்க பெற்றோர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அ அந்த பள்ளிக்கு அருகிலே இருக்கிற சொந்தக்காரவங்க வீட்ல வந்து, "இங்கே இருந்துக்கப்பா, போயிட்டு போயிட்டு வந்துரு, இங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுக்க" அப்படின்னு சொல்லி வந்து பெற்றோர் சொல்ற உறவினர் வீட்ல வந்து தங்க வச்சிருக்காங்க. தங்க வச்சவும் அண்ணாவும், "சரி இங்கே இருந்துக்கிறேன்" அப்படின்ட்டு அப்படியே சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாரி வந்து என்னன்னா, அந்த வீட்ல இருக்க நிலைமையோ உறவினர் வீட்ல இருக்கார்ல, அந்த வீட்ல இருக்க நிலைமை வந்து ரொம்ப விசித்திரமா இருக்குமாம். இது விசித்திரமா இருக்கும்னு நான் என்ன சொல்றேன், ரொம்ப வந்து அதையே சொல்லி சொல்லி அண்ணா வந்து சிரிப்பாராம்.
எப்படின்னா, அப்ப அண்ணா வந்து இப்ப சாப்பிட்றாருன்னா, அந்த அண்ணா வந்து சாப்பிட்றாருன்னா, அந்த வீட்டுக்குரிய மாமியார் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு உயர்ந்த பொருள் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, அத வந்து அலமாரில வச்சு பூட்டிருவாங்க. அதே மாரி அவங்க மருமக வந்து இப்ப அண்ணாவுக்கு வந்து சாதம் போடுறாங்கன்னா, சாதம் போட்டுட்டு அவங்க மருமக வந்து மாமியாவ அழைச்சு, இந்த மாரி சாதம் போட்டுட்டேன், உருளைக்கிழங்கு வேணும், வறுவல் வேணும் அப்படின்னு சொன்னா, மாமியார் சாவிய குடுப்பாங்களாம். திருப்பி வந்து அந்த மருமக வந்து அலமாரிய தொறந்து ச பரிமாறி சாப்பாடுலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம், மறுபடியும் அலமாரிய பூட்டிட்டு சாவிய கொண்டு போய் மாமியார்ட்ட குடுத்துருவாங்களாம். இந்த மாரி ஒரு அனுபவம் வந்து அவருக்கு இருந்திருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து என்னதுன்னா, அசடு வழிந்தது. அசடு வழிந்ததுன்னா, ரயில் வந்து ஓடிட்டே இருக்கு. ஆஹ் அவரை பத்தி தான் இதுல சொல்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் அவரை சொல்லாம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லுவாரு. அதுல வந்து ரயில் வந்து அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப வந்து அந்த மாணவன் கல்லுல வந்து அப்படியே ரொம்ப அப்படியே குபு குபுன்னு அப்படியே அப்படியே நீர் வழிஞ்சுகிட்டே இருக்கு கண்ணுல. எப்படின்னா ரொம்ப கத்தியும் அழுகலை. குழந்தைலாம் கத்தி அழுவாங்க அந்த மாதிரிலாம் அழுகலை. அப்படியே விம்மி விம்மி அப்படியே அப்படியே மூச்சு அடக்கி அடக்கி கத்தவும் முடியாம அப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களோட தாய் வந்து கேட்டாங்க, ஏன் தான் அழுகுற, என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்க, என்ன ஆச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சொல்லி தொலையேண்டா, ஏன்டா இப்படி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த மாணவன்கிட்ட. அந்த கேட்டுக்கிட்டே இருக்கவும் அவன் எதுவுமே சொல்லலை. வாயை கூட அவன் வந்து திறக்கலை. அப்படியே எனக்கு ரொம்ப அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கே, நீ என்ன சொல்லாமல் இருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, அதட்டி கேட்குறாங்க. அப்பயும் சொல்லலை. அவங்க அம்மா ஒவ்வொன்றா கேட்குறாங்க. எப்படின்னா வந்து, டேய் உண்மையை சொல்லு, இன்னும் 2 நாள் தான் இங்கே இருக்கணும்னு சொல்லி அழுகுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கும் வந்து அப்படியே பேச்சே எதுவுமே இல்லை. அடுத்து வந்து என்னன்னா, அப்படியே அவங்க தலையிலே அந்த மாணவன் தலையிலேயே அந்த தாய் வந்து கொட்டிட்டாங்க. கொட்டி, இப்போ ஏந்தே அழுகுற, அப்போ சொல்லவே மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லவும், அங்கே இருக்க வண்டியில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, சிரிச்சிட்டாங்களாம். இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்க சொல்லவே இல்லை, இப்படி பண்ணுறாங்கண்ணே அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டாங்க. சிரிக்கவும் அப்புறம் வந்து மறுபடியும் தாய் கேட்குறாங்க மாணவன்கிட்ட, ஊருக்கு போனதும் நாளைக்கு வந்து இப்போ ஸ்கூல் போகணும்ல, அதுக்கு எதுவும் நீ நினச்சி அழுகுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து இல்லை வந்து விளையாடுறதுக்கு இல்லையே, எதுவும் பொருள் இல்லையே அப்படின்றதுக்காண்டி நீ அழுகுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதும் அப்போதும் வந்து அந்த மாணவன்கிட்ட இருந்து ஒரு பதில் கூட வரல. இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொறுமையே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தாய் இழந்துட்டாங்க. அந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு தாயாருக்கு. அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மகனோட கையை பிடிச்சி தர தரன்னு இழுக்கிறாங்க. இழுத்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாணவன் வந்து பண்ணுறான்னா அப்படியே ரொம்ப கத்துறியான். ஐயோ கையை விடுங்களேன், கையை விடுங்களேன், கையை விடுங்களேன்னு சொல்லி அவன் ரொம்ப கத்துறியான். கத்துனதும் வந்து என்னதுன்னா, அங்க இருக்க விஷயமே அது வந்து நசுங்கிருச்சு. அப்போ வந்து ரயில் வண்டியில வந்து கதவை வந்து இதும்போது அப்படியே நசுங்கி அப்படியே ரத்தம்லாம் வந்துருச்சு. நசுங்கி ரொம்ப நசுங்கி அப்படியே ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து கதவை சாத்தினும் போது கைவிரல் நசுங்கி விட்டதா அப்படின்னு சொல்லி தாய் வந்து கேட்குறாங்க. இப்படியா ஒரு அசால்ட்டாக ஒரு பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மாணவன் வந்து வேற யாருமே இல்லை, அண்ணா தான். அண்ணாக்கு தான் இப்படிலாம் நடந்திருக்கு. அடுத்து வந்து என்னதுன்னா, அவர் வந்து 6ஆம் வகுப்பு வந்து படிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து ஒரு திருவிழாவுக்கு வந்து அவர் வந்து போகிறாரு. திருவிழாவுக்கு போகும்போது ரயிலில் வந்து திருவிழாவுக்கு போயிட்டு திரும்ப வந்து ரயிலில் ஏறும்போது தான் வந்து இந்த மாதிரி அவர் கையெல்லாம் நசுங்கி ரத்தம் வந்து அம்மாட்ட திட்டு வாங்கி இதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி அவரோட கட்டை விரலில் கதவின் இறுக்கில் வந்து அது சிக்கிக்கொண்டு சிக்கிருச்சு. கதவை வந்து சாத்தும் போது தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதே மாதிரி வந்து என்னென்னா, இதில் வந்து என்னதுன்னா, அவரோட கண்ணீர் விம்மல் இது மட்டும்தான் தாயாருக்கு வந்து கேட்டிருக்கு. ஏன்னா அப்புறம் அதாவது அவரோட விம்மல் தண்ணீர் விம்மி விம்மி அழுதுனதும் அவரோட கண்ணீர் மட்டும்தான் அவர் தாயாருக்கு வந்து அப்படியே கேட்கவும் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் தாயார் வந்து கேட்க கேட்க மற்றவங்களாம் கேலி செய்யவும் தான் இவங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப வந்து கோவமாகி இந்த மாதிரி கொட்டி அதுக்கப்புறம் கையை பிடிச்சி இழுத்தவங்க தான் தெரிய வந்துச்சு. அடுத்து வந்து என்னதுன்னா, தெருக்கூத்து ரசிகர். தெருக்கூத்து ரசிகரில் வந்து என்னதுன்னா,
தெருக்கூத்து வந்து வேடிக்கை பார்க்குறதுல எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி அண்ணாக்கும் வந்து தெருக்கூத்தை வந்து வேடிக்கை பார்க்குறதுல வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவர் இளம் வயதிலே வந்து ரொம்ப வந்து விருப்பமாக இருப்பார். நான் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுலேயும் வந்து நிறைய விருப்பத்தை ஆசை இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அவருக்கு. அதே மாதிரி வந்து இந்த தெருக்கூத்தை வந்து எப்படின்னா ஒரு பொழுதுபோக்குக்காகவும் ஒரு நகைச்சுவை வந்து ஒரு ரசிக்கிறதுக்காகவும் இது ஒரு வாய்ப்பாக அவர் வந்து பள்ளி பருவத்தில் வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. அடுத்து வந்து என்னதுன்னா இதே மாதிரி காஞ்சிபுரத்தில் வந்து எங்கே தெருக்கூத்து நடந்தாலும் முதல்ல போய் உட்காந்து கடைசி வரைக்கும் இம்மை வந்து அப்படி சொல்கிறது கண்ணை கூட சிமிட்டாமல் அப்படி உட்காந்து பார்ப்பாரு அந்த கூட்டத்தில் உட்காந்து. அப்புறமேல் கடைசியாக எல்லாரும் போனதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து அந்த தெருக்கூத்து முடிஞ்சதுக்கப்புறம் வீடு போய் சேருவார். அதே மாதிரி அண்ணா வந்து அவரோட ஆரம்ப பள்ளி மாணவராக வந்து இருந்தப்போ வந்து அவங்க நண்பர்கள்லாம் அவங்க நண்பர்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு சில வீடுகளுக்கு வந்து அப்படியே அப்படியே நடந்துகிட்டே போயிடுவார். அதாவது எப்படின்னா சில வீடு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணுவார்னா நாடகம் பார்க்குறதுக்காண்டி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிடுவார். அண்ணாவோட பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே கோவத்தோடு செஞ்சு அவரை கொண்டு போய் அப்படியே தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்களாம். இழுத்துட்டு வந்து அப்படியே சப்பு சப்புன்னு முதுகுலேயே 2 அடி வச்சிருவாங்க. இதே மாதிரி இது வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தெருக்கூத்து இப்போ ஏன் இப்போ ஓயாமல் அப்படி போய் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறதுனால அப்படி பண்ணுறதுனால இந்த அவங்களோட பாட்டி கொண்டு போய் தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடியை போட்டு கொண்டாந்து உட்கார வச்சிருவாங்களாம். இதே மாதிரி இப்போதும் வந்து என்னதுன்னா வெளியூர்லாம் சென்றுலாம் போய் சாலை இடத்துல உட்காந்து அப்படிலாம் போய் பார்த்துருக்காரு. அதே மாதிரி இப்போலாம் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரிலாம் நடைபெற்றுட்ருக்கு. எப்படின்னா சாலையோரத்தில் தெருக்கூத்து சாலை முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு இல்லையா? அதே மாதிரி அதையும் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து என்னதுன்னா திருடனிடம் சிக்கினான். இதில் வந்து என்னதுன்னா அவரை பற்றியும் சொல்கிறாங்க. அண்ணா வந்து சின்ன வயசாக இருந்திருக்காரு. அவர் இருக்கும்போது எப்படின்னா அவருக்கு ஒரு வயசு வந்து ஒரு 7 இல்லாட்டினா 8 வயசு இருக்கும். அப்போ வந்து காஞ்சிபுரத்தில் வந்து அவங்க தாயார் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எங்கன்னா வந்து சென்னையில் வந்து பாக்பேர் கண்காட்சி அப்போ வந்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போகும்போது என்னென்னா எழும்பூர் ரயில் வண்டியில் தான் வந்து போயிருக்காங்க. அங்கேருந்து இறங்குனதுமே அங்கே உள்ள பொருட்களை பார்த்து அண்ணா வந்து எனக்கு அது வேணுமா, எனக்கு இது வேணுமா, அது வாங்கி கொடுங்கம்மா, இது வாங்கி கொடுங்கம்மா ரொம்ப வந்து அப்படியே நச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. எல்லா குழந்தையுமே பார்த்தோன்னா எங்கேயாச்சும் பொருட்காட்சி எங்கேயும் கூட்டிட்டு போனாலும் வேணும்னு சொல்லி நச்சரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவரும் ஆசையில் வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து என்னதுன்னா அவரோட கையில் வந்து தங்க காப்பும் அவரோட கழுத்தில் வந்து ஒரு சங்கிலியும் வந்து அப்படியே போட்டு விட்ருக்காங்க தாயார், கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்றதுனால. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தன் குறுகுறுனே வந்து அண்ணாவை வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணியிருக்கான், அப்படியே எனக்கு பலூன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கான். அழுதுகிட்டே இருக்கவும் அந்த திருடை வந்து என்ன வச்சுருக்கான்னா இவன் அழுதுகிட்டே இருக்கானே இவனுக்கு பேசாமல் நம்ம பலூன் வாங்கி கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி வந்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் அந்த திருடை. அப்புறம் வந்து என்னதுன்னா அவங்க தாயார் வந்து அதாவது இறக்கப்படாமல் விட்டோமோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து வந்துடுற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னதுன்னா ஒரு இடத்துக்கு வந்து அந்த திருடை வந்து இந்த மாதிரி பலூனை வாங்கி கொடுத்து நான் வாங்கி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தரன்னு அப்படியே கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போய் நிற்க வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா அவன் அண்ணாட்ட வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திருடை வந்து. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா நிறையா அப்படியே பொருள் காட்சினா ஒவ்வொரு இதாக இருக்கும்ல கடையாக எல்லா கடையுமே தாண்டி லாஸ்ட்டு கடைக்கு மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த திருடை அண்ணாவை வந்து நிற்க வச்சுருக்காங்க. அப்போ வந்து என்னதுன்னா அண்ணாவுக்கு வந்து அவ்வளோவெல்லாம் விவரம்லாம் பத்தாது. அப்போ 7-8 வயசு தானே இருக்கும். அதனால் வந்து என்னென்னா ஆனால் வந்து அண்ணா வந்து ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஆனால் பலூன் வாங்கி தரேன்னு சொல்லி தானே நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆனால் அவங்க பலூனே நமக்கு வாங்கி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் எனக்கு பலூன் வாங்கி கொடுக்க வரல போலன்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி கத்தி அழுதுகிட்டே இருக்காரு. அப்புறம் வந்து என்னதுன்னா அந்த திருடனோட நோக்கம் எல்லாமே காப்புலையும் அந்த சங்கிலி தான் இருந்திருக்கு.
அப்புறம் வந்து அண்ணா வந்து ரொம்ப கத்தி கத்தி அழுகவும் அந்த வழியில போறவங்களாம் நிறுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த திருடனை நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பையனை ஏன் நீ இப்படி கதற கதற அழுதுகிட்டு இருக்க, நீ ஏன் அழைச்சிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இப்படி கேட்கும்போது அவன் வந்து திருடன் வந்து ஒழுங்காவே பதில் சொல்லல. ஏ- ஏதோ வந்து அப்படியே உளறியான், அது வந்து அப்படின்னே சொல்லியிருக்கான். சொன்னதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா அந்த மக்கள்லாம் வந்து சந்தேகப்பட்டு அவனை போய் போலீஸ்ல போய் ஒப்படைச்சிடுறாங்க. போலீஸ்ல போய் ஒப்படைச்சதும் அண்ணாவை வந்து அவங்க தாயிட்ட போய் அழைத்து சென்றுறாங்க. சென்றதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா அண்ணாவோட தாயார் வந்து அண்ணாவை பார்த்து பலூன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா அண்ணா வந்து பலூன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா வந்து ஆஹ் அவன் வந்து வாங்கி கொடுக்கல. ஆனா வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு போனீங்க. ஆனா அவன் வாங்கியே கொடுக்கல. அதனால வந்து அவங்க தாய் வந்து அப்படி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து அவர் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து சுதந்திர கிளர்ச்சி இதை பத்தெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் இது வந்து காந்தியார் பத்தி இவர் வந்து சிறையில தள்ளியிருக்காரு. அப்போ இவர் சிறையில தள்ள வந்து ஏற்பாடுலாம் இந்த வந்து அங்க இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆஹ் அடுத்து வந்து என்னதுன்னா இன்னொரு டாபிக் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சத்தியமூர்த்தியும் திருப்தி ஐதீகரும். இதுல வந்து என்னன்னா அண்ணா வந்து ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து என்னன்னா காங்கிரஸ் தலைவர்கள் பேச்செல்லாம் கேட்கும்போது அதாவது அவங்க பேச்சை வந்து கேட்குற நேரம்லாம் சில சமயம் அப்படியே அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுல வந்து சத்தியமூர்த்தி அப்படின்ட்டு ஒருத்தரை பத்தி பேசுறது உண்டு. இவர் வந்து எப்படின்னா நீதி கட்சி பள்ளி, அதாவது நீதி கட்சியை வந்து நீதி கட்சியை வந்து இவர் வந்து பேசுவாரு சத்தியமூர்த்தி. அவர் வந்து நீதி கட்சி காலத்துல தான் வந்து திருப்பதி உண்டியல்ல உள்ள பணம் இதெல்லாமே வந்து கல்விக்கு மட்டும்தான் வந்து செலவிடணும், அந்த உண்டியல்ல இருக்க பணம் எல்லாமே அப்படின்றத வந்து சத்தியமூர்த்தி வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து இவர் சொன்னதை வந்து காங்கிரஸ்காரர்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எதிர்த்திருக்காங்க. அதே மாதிரி இன்னும் வந்து என்ன திருப்பதி உண்டியல்ல விழுகின்ற பணம் எல்லாமே வந்து மகந்துக்கள் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு தான் சொந்தக்காரவங்க. அதே மாதிரி 12 மணிக்கு மேல் வந்து வெங்கடாச்சலபதி வந்து பொழுது போகாது. இது வந்து என்னன்னா மகந்துக்களை அழைத்து முழுசா வந்து மகந்துக்கு தான் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இதுக்கு ஐதீகம் இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி பணம் வந்து ஃபுல்லா வந்து கல்விக்காக மட்டும்தான் வந்து செலவிடணும். இதை வந்து யாருன்னா நீதி கட்சி வந்து நீதி கட்சியா இருக்கிற சத்தியமூர்த்தி வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து அப்பப்ப வந்து பிரச்சாரம்லாம் வந்து பண்ணுவாரு உள்ளக்க. எப்படின்னா அந்த காஞ்சிபுரத்துல வந்து அண்ணா இருக்கிற வீடு பக்கத்துல அவர் வீடு இருக்க அந்த மாதிரி பக்கத்துல பண்ணும்போது இந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து இப்போ கா திருப்பதி உண்டியலருக்கு வந்து கல்விக்காக மட்டும்தான் வந்து செலவிடணும் அப்படின்னு சொல்றத வந்து அண்ணா கேட்டுட்டு வியப்படுறார். பரவாயில்ல இவரு என்ன இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து அப்படியே கேட்டு அப்படியே வச்சிருக்காரு. அடுத்து இன்னொன்று வந்து என்னதுன்னா அடுத்த பார்க்க போறது பரீட்சையில் பொடி, இதை பத்தி பார்க்க போறோம். இது வந்து என்னதுன்னா பள்ளி வந்து முடிய போகுது. அதாவது என்னன்னா ஸ்கூல் முடிய போகுது. அப்போ வந்து எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இவருக்கும் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு வந்து அண்ணாவுக்கு வந்து அப்படியே அவர் பொடி போடுற பழக்கம் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி அது வந்து அவருக்கு நினைவுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அக்கம் பக்கம் எதுவுமே அவர் வந்து கொஞ்சம் கூட பார்க்கல. அவர் பக்கத்துல இருந்த சூழ்நிலை எதுவுமே அவர் கவனிக்கல. உடனே வந்து மடியில ஒரு மட்டை வச்சிருக்காரு. இந்த மட்டையில இருக்கிறத எடுத்து அப்படியே வந்து கைக்குட்டையால அப்படியே முகத்துல மறைச்சு முகத்துக்காரர்ல கொண்டு போன உடனே ஆசிரியர் வந்து அதை வந்து அப்படியே கவனிச்சுட்டாங்க. கவனிச்சுட்டு அந்த ஆசிரியர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஆனா இவர் அண்ணா வந்து பொடி போறாருன்றது வந்து ஆசிரியருக்கு தெரியும். ஆனா அவர் வந்து அப்படியே கண்டுக்காடாமல் மாதிரி வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருந்ததுனால வந்து அப்புறம் வந்து ஆசிரியர் வந்து அப்படியே அண்ணா பக்கத்துல கிட்ட வந்து மடியில வந்து என்னப்பா வச்சிருக்க, என்ன எடுத்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்டதும் பரீட்சை குரூப்ல எதுவும் எடுத்து வந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அண்ணா கிட்ட. அப்ப வந்து அண்ணா வந்து என்ன சொல்றான், அதெல்லாம் இல்லை சார், அப்படியே வந்து அப்படி இல்லை சார், இப்படி இல்லை சார், அப்படி இப்படின்னே சொல்லிட்டு இருக்காரு.
சொன்னதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா, ஒன்றுமே இல்லை சார், எதுவுமே இல்லை சார், என்னோட எதுவுமே இல்லை சார், மடியில் எதுவுமே இல்லை சார்னே அண்ணா வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. சொன்னதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா, உடனே வந்து ஆசிரியர் வந்து மடியில் இருந்த அந்த மட்டையை வந்து எடுத்துடுறாரு. எடுத்ததுமே வந்து அப்படியே அப்படியே அவருக்கு தர்ம சங்கட்டமாக போயிடுது அண்ணாக்கு. ஏன்னா வந்து வேறு வழியே இல்லை, அந்த மட்டையை வந்து ஆசிரியர்கிட்ட காமிச்சு தான் ஆகணும். இதுதான் சார் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வந்து அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லாதீங்க சார் அப்படின்னு அண்ணா வந்து ஆசிரியர்கிட்ட வந்து சொல்கிறாரு. ரொம்ப பணிவுடன் வந்து அவர் கேட்டிருக்காரு. அப்படியே வந்து ஆசிரியர் வந்து இப்படியே ஒரு பார்வை மாதிரி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே உதவியோட அப்படியே போயிட்டாரு. ஒரு பார்வை மாதிரி பார்த்துட்டு போயிட்டாரு. அடுத்து வந்து என்னதுன்னா, அடுத்தது என்னன்னா, பள்ளி வந்து இறுதி வகுப்பை வந்து முடிக்கிறார் அவர். முடிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, பகுதி 1, இந்த புக்கில் இருக்க பகுதி 1 நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பகுதி 2 பார்க்குறோம். பகுதி 2ல் வந்து ஃபஸ்ட் வந்து என்னென்னா, அவர் வந்து பள்ளி இறுதி வகுப்பை வந்து அவர் முடிச்சிடுறாரு. முடிக்கும்போது என்னென்னா, அவர் வந்து அடுத்து மேல்நிலை படிப்பை வந்து தொடர முடியாமல் அங்கே தான் வந்து 6 மாதமாக வந்து பணிபுரிஞ்சிட்ருக்காரு. அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த மாதிரி முடிஞ்ச 6 மாதம் பணிபுரிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னென்னா, பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்து அங்கே சலுகை அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் பெற்று பிஏ வந்து அவர் வந்து படிக்கிறாரு. பிஏ வந்து படிச்சிட்ருக்காரு. 1930ஆம் ஆண்டு வந்து ராணி அம்மையார் அவங்க வந்து என்னென்னா, வைதிக முறையில் வந்து மணந்தார் அண்ணா வந்து. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து 1930 தான் வந்து அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுக்கு. அதுக்கப்புறம் வந்து பிஏ கான் அது படித்து எம்ஏ பட்டமும் வந்து அவர் வாங்கியிருக்காரு. இதே மாதிரி வந்து அப்படியே ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் அவர் வந்து திகழ்ந்திருக்காரு. 1943 வந்து அண்ணாவோட முதல் சிறுகதை வந்து அப்படியே வெளிவந்திருக்கு. என்ன சிறுகதைனா, கொக்கரக்கோ சூனந்த விகடன். இது வந்து என்னன்னா, இந்த மாதிரி சூனந்த விகடன் இந்த இதழில் வந்து வெளியாயிருக்கு. இது வந்து எப்படின்னா 20 ரூபாய்க்கு வந்து அவர் வந்து பரிசாக பெற்றிருக்காரு. அடுத்து வந்து என்னதுன்னா, அரும்பும் போதே அவர் திறன் கண்டேன். இது வந்து என்ன, பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி இது வந்து சொல்லியிருக்காங்க. 1928ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் வந்து திரு சி.என். அண்ணாதுரை அவங்க வந்து என்னென்னா, அவங்களும் என்னென்னா இந்த சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தான் வந்து படிச்சிருக்காங்க. சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப அந்த நகரத்தை வந்து ரொம்ப நெருக்கடியாக ஜார்ஜ் டவுன் அந்த மாதிரி பகுதியிலேருந்துலாம் வந்து நிறையா பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி இப்படிலாம் சேரவும் இந்த காலேஜுக்கு போயிட்டோம். நம்ம பள்ளி பருவத்தில் இருந்த நிலமை வேறு, நம்ம குடும்பத்தில் இருந்த நிலமை வேறு. இப்போ நம்ம கல்லூரிக்கு வரவும் நம்ம நிலமையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு அவர் வந்து நினச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக வந்து மாற்றிருக்காரு. அதே மாதிரி 1928லேருந்து 33 வரை வந்து என்னென்னா, அந்த பச்சையப்பன் கல்லூரியில் தான் வந்து அவர் வந்து படிச்சிருக்காரு. இப்போ வந்து யாருன்னா, மறைந்த திரு கே. சின்னத்தம்பி பிள்ளை அவரும் வந்து என்னதுன்னா அந்த கல்லூரியோட முதல்வராக இருந்திருக்காரு. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அங்கே வந்து புதிய மாணவர் தான் வந்து அண்ணாதுரை. அவர் வந்து கல்லூரியில் வந்து சேர்ந்து கொண்ட முதல்வராக இருந்திருக்காரு. இளைஞர் வந்து எதிர்காலத்தில் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது அவர் நினைக்கவே இல்லை, நான் வந்து இப்படிலாம் சின்ன பிள்ளை இப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் இங்கே வந்து இப்படி படிப்பது நினைக்கவே இல்லைன்ற மாதிரி நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி ஓராண்டு காலம் வந்து அண்ணாவிற்கு வந்து பேராசிரியராக வந்து இருந்திருக்காங்க. யாருன்னா, அந்த திரு கே. சின்னத்தம்பி அவங்க தான். அடுத்து வந்து என்னென்னா, இன்டர்மீடியேட்டில் வந்து 2 ஆண்டுகள் வந்து இல்லை 3 ஆண்டுகள் வந்து அவங்க வந்து படிச்சிருக்காங்க. அடுத்து வந்து கல்வி நிலையம் ஆங்கிலத்திற்கு வந்து, அதாவது ஆங்கிலம் வந்து பேசணுன்னா அவர் வந்து அங்கே ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தமிழில் தானே படிச்சிருப்பார். இங்கே வந்து ஆங்கிலம் படிக்கவும் கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். அதனால் இவரோட பங்கிருப்பதனால கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் தெரிஞ்சு அவர் வந்து படிச்சிருக்காரு. அடுத்து வந்து என்னதுன்னா, அதே மாதிரி அண்ணாதுரை வந்து என்ன பண்ணுவார்னா,
இவரை பற்றி, அதாவது சின்ன தம்பி இருக்கார்ல, திருக்கே சின்ன தம்பி, அவரை பற்றியெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பழைய நினைவுலாம் ஒரு முறை எனக்கு வந்து வந்துட்டு போகும். ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் அந்த நினைவுலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா, முதலாம் ஆண்டு மாணவருக்கெல்லாம் வந்து நான் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஏன் அவர் சொல்றேன்னா, 2ஆம் ஆண்டு போனதும் ஒரு ஒரு நன்மை வந்து கிடைச்சான். 3ஆம் ஆண்டு நான் போனதும் ஒரு வழிகாட்டியா நான் இருந்தேன். இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு போனதும் நான் இருந்தேன். 2ண்ட் போனதும், 3 போனதும் எப்படிலாம் நான் இருந்திருக்கேன்றத அவர் வந்து இத வந்து சொல்லியிருக்காரு. அதே மாரி அவரோட வாசகத்தெல்லாம் வந்து அவர் காலத்துல வந்து எப்படி வந்து பயந்திருக்காரு. அதாவது அந்த திருக்கே சின்ன தம்பி இருக்கார். அவர பார்த்து எப்படிலாம் பயந்திருக்காரு. அவருக்கு கடுமையான சோதனை எல்லாமே வந்திருக்கு. ஆனா, அவர் வந்து அத திறமை மிக்கவரா தான் இருந்திருக்காரு. ஆனா, அத வந்து துணிவுடன் ஏற்றிருக்காரு எல்லாத்தையுமே. எல்லா பிரச்சனை வந்தாலும், இந்த பிரச்சனை இப்படி ஏற்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா பிரச்சனையுமே அவர் வந்து ஏற்றுருக்காரு. அதே மாரி அவரு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணியிருக்காருன்னா, வண்ணம் மாறி, வண்ணம் பெற்ற வண்ணத்து பூச்சி எப்படி வந்து பறக்குமோ பறவையாக, அதே மாரி இவரும் அந்த பச்சையப்பன் கல்லூரியில திருக்கே சின்னத்தம்பி பிள்ளை அவங்க மூலியமா படிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பறவையா சிறகடித்து பறக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்திருக்காரு. நெறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சு எப்படின்னா, இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னா, கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, எல்லா கேள்விக்குமே இவர் தான் வந்து பதில் அளிப்பாரு. ஒரு பாராட்ட கூட வந்து விடமாட்டாரு. எல்லா பாராட்டையுமே வந்து தட்டி பிடிச்சுருவாரு. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாரி என்னன்னா, அவர் இடத்துல வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா, படிப்படியா வந்து நெறைய மரியாதைய வந்து நான் சம்பாரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி வந்து அண்ணாக்கு வந்து அம் பல பேராசிரியர்கள் வந்து நெறைய பேர் கத்துக் குடுத்துருக்காங்க. அதே மாரி எல்லாருமே வந்து எப்படின்னா உயிரோட இல்ல. அந்த காலத்துல பேராசிரியர்கள் எல்லாமே வந்து உட்கார்ந்து பேசும்போது மாணவர்கள பற்றி பேசினாலே வந்து அண்ணா அண்ணாவ பத்தி தான் வந்து அவங்க பேச்செல்லாம் அப்படியே வந்து இருக்கும். ஏன்னா வந்து அவர் வந்து அவரோட பழக்கவழக்கங்கள் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஒழுக்கம் நிறைந்ததா இருக்கும். அவரோட நடவடிக்கைகள்லாம் ரொம்ப கொஞ்சம் பெ பாராட்டத்தக்க மாரி இருக்கும். அதே மாரி அவர் கல்வி திறமையிலே வந்து அப்படியே ரொம்ப அ அம் கல்வியில வந்து எப்படின்னா, ரொம்ப திறமையா இருப்பாரு. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவேன்னா, என்ன எப்ப பார்த்தாலுமே வந்து கல்வி கற்பதில வந்து ஓயவே மாட்டாரு. எப்பயுமே வந்து படிச்சுட்டே இருப்பாரு. அ அடுத்து வந்து என்னதுன்னா, அ அதே மாரி ஆசிரியர் கண்கள் எல்லாம் வந்து அவர் எப்பயாச்சும் தான் தென்படுவார். ஏன்னா, எப்பயுமே அவர் வந்து ஏன்னா நம்ம எப்பயுமே காலேஜ் சுத்திக்கிட்டே இருந்தோம்னா எதுவும் பண்ண முடியாதுல்ல. சுத்திக்கிட்டே இருந்தோம்னா அடிக்கடி மேம் கண்லலாம் பட்டுட்டுருப்போம். ஆனா, இவர் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எப்பயாச்சும் தான் இவர் வந்து கண்லலாம் தென்படுவாராம். அதே மாரி எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து கிளாஸ்க்கு போகல, இல்ல பண்ணல அப்டினாலும், அந்த நேரத்த அவர் வந்து வீணே அடிக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, அந்த நேரத்துக்கு பதிலா அங்க நூலகம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி நூலகத்துக்கு போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து, அந்த புக்ஸ்ல வந்து என்ன இருக்குதோ அப்படியே படிச்சு அதுக்குள்ளேயே மூழ்கிருவாராம். இதே மாரி அவரோட ஆற்றல வந்து எப்பயுமே அவர் வந்து வீணாக்குனதே இல்ல. இதே வந்து இவர வந்து என்னன்னா ஒரு லட்சிய மாணவரா வந்து விளங்கியிருக்காரு. 1929லேருந்து 1939 வரை அண்ணா வந்து கல்லூரியில படிச்ச நாட்கள்ல வந்து எப்பயுமே நூலகங்கள் போய் படிக்கிற வந்து பழக்கம் வந்து அவருக்கு இருந்திருக்கு. அதே மாரி அப்ப வந்து என்னன்னா, சென்னையில வந்து நூலகங்கள்லாம் நெறையா இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாரி நெறையா நூலகத்துலலாம் போய் அவர் வந்து படிச்சிருக்காரு. அடுத்து வந்து என்னன்னா, சென்னையில இருக்க நூலகம்னா நமக்கு என்ன நூலகம் ஞாபகம் வரும்னா, கன்னிமரா நூலகம் வந்து வரும். அதே மாரி அந்த அந்த நூலகத்துல வந்து அண்ணா வந்து படிக்காத புத்தகங்களே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்தெந்த நூலகம் சென்னையில அப்படின்னா, கன்னிமரா நூலகம். இன்னொன்னு வந்து என்னதுன்னா, அ அ சென்னையில வந்து செவின் சேவியர் தெருவுல ஒரு நூலகம் இருக்கும். ஒரு மாநகராட்சி நூலகம். அந்த ஒரு நூலகம். இன்னொன்னு வந்து என்னதுன்னா, தங்கசாலை அப்படி அப்படின்ற ஒரு தங்கசாலையில இருக்கிற வந்து ஆனந்த நூலகம். இந்த மாரி இந்த 3 நூலகத்துலயும் வந்து என்னன்னா, அண்ணா வந்து எல்லா புக்கையுமே படிச்சிருக்காரு. ஒரு புக்க கூட அவர் வந்து படிக்காம விட்டதில்ல. அடுத்து வந்து என்னதுன்னா, இந்த மாரி கல்லூரியில வந்து இவர் அப்படியே ஒரு மன்றம் மாரி செயல்பட்டுருக்காரு. ஓராண்டு வந்து பணிபுரிஞ்சிருக்காரு அதுல. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா, அவருக்கு துணையா ஒரு ஆராய்ச்சி அறிவு, அடுத்து வந்து க அவருக்கு பின்னாடி படிச்ச கல்லூரி மாணவர்கள் இவங்க எல்லாமே வந்து
வலுவா வந்து அடித்தளமா இருந்திருக்காங்க. அதே மாரி அண்ணா வந்து எப்பவுமே வந்து மென்மையா தான் பேசுவாரு. அதே வந்து அவர் ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. எத்தனையோ அற்புதங்கள் வந்து அண்ணாக்குள்ள வந்து இருந்திருக்கு. அதே மாரி வந்து என்னன்னா, அண்ணா வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு அ ஒரு ஸ்பீக்கரா இங்கிலீஷ்ல வந்து இவர் நல்லா பேசுவாருப்பா. இங்கிலீஷா இவர் சூப்பரா பேசுவார் தெரியுமா? அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அவர் ஒரு பேச்சாளரா ஆயிட்டாரு. தமிழ் மொழியில எப்படி ஒரு பேச்சாளரா இருந்திருக்காரோ, அதே மாரி கல்லூரி மன்றத்திலயும் ஆங்கிலத்தில பேச்சாளரா வந்து சிறந்து விளங்கியிருக்காரு அவரு. அதே மாரி ஒரு தமிழ் சொற்பொழிவு வந்து ஆ ஆர்வம் காட்டாத காலம் இருந்து, ஆனா வந்து அதாவது தமிழ் சொற்கள்ல வந்து ஆர்வம் வந்து அவர் வந்து காட்டாம இருந்த காலம் மாறி, இப்ப வந்து அவரு வந்து மக்களுக்கெல்லாம் தமிழ் சொற்பொழிவும், போர்வாதத்த தான் அவர் வந்து தொடங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி ரொம்ப திறமையாக, ரொம்ப திருப்தியாக பேசியிருக்காரு. இது எப்படின்னா சொற்பொழிவாளர்லயும் அண்ணா ஒருவரு முக்கிய இடம் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து என்னன்னா, அன்றைய வந்து அன்றைய கல்லூரிலாம் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப வந்து ரேரா தான் எப்பயாச்சும் சொல்லிக் குடுப்பாங்க, பண்ணுவாங்க. அதே மாரி வந்து அண்ணாதுர பத்தி அன்னைக்கு சொல்லும்போது அண்ணாவ பத்தி சொல்லும்போது என்னன்னா, இது இது வந்து நினைவுல இருக்கு. அவர அவர அவர் படிச்சிருக்காரு. அந்த மாரி நினைவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி ஒரு இளைஞருக்கு அதாவது அண்ணா வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்காரு. இளைஞருக்கு வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வந்து இருக்குது. இத வந்து லட்சக்கணக்கான மக்களோட மகிழ்ச்சி அப்புட்ன்னு வந்து அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. இதில இன்னொன்னு வந்து என்னன்னா, ஆம் தாய்நாட்ட புன்னகை மலரும் பூமியாக வந்து மாற்றப் போகிறார் அண்ணா. அப்புட்ன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து என்னதுன்னா, அண்ணா வந்து எந்த ஒரு குழுலயும் வந்து எப்படியாச்சும் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அங்க வந்து என்னன்னா தலைமை பொறுப்புல தான் வந்து அவர் இருப்பாரு. ஏன்னா, அந்த ஒரு தகுதி வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே மாரி வந்து என்னன்னா, சொற்பொழிவுல வந்து அவர வந்து எவராலுமே வெல்ல முடியாது. அவர் எப்பலாம் பேசிட்டு இருக்காரோ, அப்பலாம் வந்து தன்னகத்தி அப்படியே அப்படியே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அது வந்து மனிதாபிமானத்தோட வந்து நோக்கி, மக்கள் வந்து எந்த நிலைமையில எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து நினைப்பாரு. அதே மாரி கல்வி கல்லூரியில வந்து என்னன்னா, பரிசளிப்பு விழா நடைபெற்றிருக்கு. யார் யார் படிச்சிருக்காங்க, என்னென்ன குடுப்பாங்கன்னு சொல்லி இது பண்ணுவோம்ல. அந்த மாரி வந்து என்னன்னா, பரிசளிப்பு விழா நடைபெற்றிருக்கு. அப்ப வந்து அவரும் வந்து பரிசு பெறுவோர் பட்டியல்ல தான் வந்து அண்ணாவும் இருந்திருக்காரு. ஆனா வந்து ஒருவர் வந்து இல்ல. முதல் பரிசு பெற்றவரும் அவர்தான். அந்த மேடையில அவர்தான். அதே மாரி மேடைக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, மண்டபம் வந்து அந்த மண்டபமே வந்து இடிஞ்சு போற அளவுக்கு வந்து மாணவர்களோட கையொலி இருந்துச்சாம். அது கை தட்டுவாங்கல்ல, அந்த சத்தம் அப்படி வந்து இருந்துச்சு அதாவது சொல்றாங்க. அவர் வந்து என்னன்னா, அப்படிப்பட்டவரா எல்லாருக்குமே பிடிச்சவரா வந்து அண்ணா வந்து கல்வி பருவத்துல வந்து விளங்கியிருக்காரு. அடுத்து வந்து என்னதுன்னா, அண்ணா வந்து அரன்ஸ் வகுப்பில் அதாவது அ ஹானரஸ் இருக்குல்ல, அந்த மாரி ஒரு வகுப்புல வந்து அவர் சேர்ந்துட்டு இருக்கும்போது, அவங்களோட எண்ணம்லாம் எப்படி இருக்கும் அப்டின்னா, அண்ணாவ கொண்டு போய் தனியா அழைச்சிட்டு வந்து, என்ன பண்ணுவாங்கன்னா, "நீ வந்து நல்லா உன்னைய போல யாருமே வந்து நல்லா படிக்கல. நீ நல்லா படிச்சுட்டு இருக்கப்பா. நீ வந்து இன்னும் வந்து நெறையா வந்து மதிப்பெண்லாம் எடுக்கணும். முதல் வகுப்பா தான் எப்பயுமே நீ இருக்கணும். அப்படி இருக்கிறதே ரொம்ப வந்து அரிது. ஆனா நீ வந்து அப்படி இருக்க. இது ரொம்ப வந்து இது வந்து சிலர்ட்ட தான் அதெல்லாம் இருக்கும். உன்ட்ட இருக்கு. நீ இன்னும் வந்து இத கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், முன்னேறணும் அப்டின்லாம் அவங்க வந்து சொல்றாங்க. இன்னொன்னு வந்து என்னதுன்னா, கல்லூரி கல்லூரி தலைவர்லாம் வந்து எப்டின்னா, அ அண்ணாட்ட வந்து அப்படியே அன்பா பேசவும், அப்படியே அன்பா அவங்க வந்து இப்படிலாம் நடந்துக்கணும், இப்படி இருக்கணும்ப்பா. ஏன்னா இந்த மாரிலாம் யாரும் இருந்ததில்ல. நீ இருக்குன்னு சொல்லவும், அப்படியே அண்ணாவோட மனசு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. இப்படிதான் இனிமேலும் இப்படிதான் இருக்கணும். அப்படின்றத அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து வந்து எத பார்க்க போறோம்னா, வெற்றிலை பாக்கு வைத்தியம். ஓகேவா? இதுல வந்து என்னதுன்னா, பொடி பழக்குற பொ அதாவது பொடி பழக்கம் போடுற பழக்கம் வந்து இவருக்கு இருக்குல்ல, பொடி போடும் பழக்கம். இதுல வந்து என்னன்னா, வெற்றிலை பாக்கு அதுவும் வந்து இவர் என்ன போட்டி
போட்டு போட்டு அப்படியே பழகியிருக்காரு. இதில் வந்து அண்ணாவுக்கு வந்து அளவற்ற மோகம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கல்லூரி மாணவர் தான். ஆனால் வெற்றிலை பாக்கு வந்து போட்டோன்னு வைங்களேன், கல்லூரி மாணவர்லாம் இங்கே பாரேன் வெத்தலை போட்டிருக்கான், உதடு பாரேன் சிறப்பா இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கேலி செய்வாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி கேலி செய்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இப்படிலாம் கேலி செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து அண்ணா கிட்ட வந்து இல்லை. அவர் வந்து அதை நினைச்சும் கவலைப்படுவதும் இல்லை. அதே மாதிரி வெற்றிலை பாக்கு மீது வந்து என்னன்னா அவர் கொண்டிருந்த ரொம்ப ஆசமோ எல்லாமே வந்து என்னன்னா கல்லூரி வகுப்பு இருக்கும்போதே வந்து அவர் வந்து விடவில்லை. அப்ப கூட அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், நடந்து போகும்போது கூட வெற்றிலை பாக்கு, புகையிலை அதெல்லாம் வந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டே இருக்காரு. அதே மாதிரி வெற்றிலை போடும்போது ஆசிரியர் வந்து பாத்துராம இருக்கணும் அப்படின்றதுக்காண்டியே வந்து என்ன பண்ணுவாருன்னா, வீதி பக்கமா போய் ஜன்னல் ஓரமா இந்த மாதிரி இந்த அந்த அந்த அப்ப பெஞ்ச் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஜன்னல் ஓர பெஞ்ச்ல தான் போய் உட்காந்துக்குவாரு. ஏன்னா வந்து ஆசிரியருக்கு வந்து தெரியாம இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா வந்து என்ன பண்ணுவாரு, எப் ஆனா வந்து அது ஃபுல்லா தெரியாம இருந்துறாதுல்ல. எப்படியும் மறைக்கவும் முடியாது. அதனால அ பேராசிரியர் எல்லாத்தையுமே வந்து அண்ணானால வந்து ஏமாற்ற முடியல. அ ஒரு தடவ அப்படிதான் வந்து மோசூர் கந்தசாமி அப்படின்ற ஒரு தமிழ் பேராசிரியர் வந்து, அண்ணா வந்து வெற்றிலை பாக்கு புகழுடன் வகுப்புல இருப்பத வந்து அப்படியே வந்து கண்டு கொண்டாராம். ஏன்னா வந்து அப்படியே மறைச்சுலாம் இருந்துற முடியாது கிளாஸ்க்குள்ள நம்ம. அதனால வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. அடுத்து வந்து என்னன்னா, அடா என்று அழைத்தவர். அடுத்து நம்ம பார்க்க போறது, இது வந்து என்னன்னா பச்சையப்பன் கல்லூரில வந்து அண்ணா படிச்ச காலத்துல மோசூர் கந்தசாமி புலவர் அப்படின்றவங்க, மணிநாவுக்கரசு அப்படின்றவங்க 2 பேருமே வந்து என்னன்னா, கூனி குறுகி அப்படியே ரொம்ப ஒரு மாரி இது பண்ணி, அப்படியே 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 இது பண்ணிட்டு இருக்காங்க. இத வந்து என்னன்னா, அப்படியே நிமிர்ந்த நடையோட எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா, நல்லா கம்பீரமா நடந்து, இப்படிதான் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஆனா வந்து இவங்க இப்படி இருக்கவும் என்ன ஆச்சு ஏதாவது தெரியலையே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. இந்த துணிவு இவங்ககிட்ட இருக்க துணிவு வந்து ஆசிரியர்களிடம் வந்து பாடம் வந்து கேட்கணும், பண்ணணும். ஆனா வந்து இது வந்து அதனால வந்து இல்ல. ஏற்பட்டது இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்து வந்து என்னதுன்னா, கட்டுரையில் கைவண்ணம். கட்டுரையில் கைவண்ணம்னா, பச்சையப்பன் கல்லூரில வந்து அண்ணா படிச்சுட்டு இருக்கும்போது, அங்க படிச்ச பேராசிரியர் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, மாணவர்கிட்ட போய் இந்த மாரி ஒரு கட்டுரை வந்து ஒண்ணு எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் வந்து என்னதுன்னா, அந்த கட்டுரைலாம் எழுதி கொண்டு வந்துட்டாங்க. ஆசிரியரும் திருத்துறதுக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து அண்ணாவோட கட்டுரையில வந்து ஒரு பேரதிர்ச்சியே இருந்திருக்கு. அண்ணா கட்டுரையில வந்து எதிர்பாராத பல புதிய செய்திகள்லாம் வந்து இருந்திருக்கு. இத பார்த்து "என்னடா இப்படி இருக்கே! இப்படி இருக்கே!" அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப வியப்பா பார்த்துருக்காங்க. அ மாணவர்கள் எல்லாமே வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அ அண்ணா வந்து வச்சிருக்காங்க, "அப்படி இருக்க நாம் சொல்லாத செய்திகள்." அப்ப வந்து புது புது கருத்துக்கள், ஆ எல்லாமே வந்து என்னதுன்னா, ஆனா எல்லா மாணவர்களுமே ஒரே மாரி தான் எழுதியிருக்காங்க. ஆனா அண்ணா மட்டும் வந்து என்னதுன்னா, புது புது கவிதைகள் எப்படியோ புதுசு டிஃப்ரெண்ட்டா யோசிச்சு யோசிச்சு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து எழுதியிருக்காரு. ஆ அதே மாரி வந்து இவரால மட்டுமே எப்படி எழுத முடிஞ்சுச்சு? இந்த மாரி உயர்ந்த மொழியில வந்து இவரு இருக்காங்களே! ஆனா இப்படி யாருமே இருக்க முடியாது. ஆனா அண்ணா இருக்காங்க அப்படின்ற மாரி ஆசிரியர் வந்து யோசிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காங்க அண்ணா. அதே மாரி ம் அடுத்த நாள் வந்து கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அப்ப வந்து அண்ணாவ தான் வந்து அ கொ உட்கார சொல்றாங்க. உள்ளக்க வந்து நுழையிறாங்க வகுப்புக்குள்ள. நுழைஞ்சதும் அண்ணா வந்து உட்கார சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்காங்க. "அ நீ எந்த புத்தகத்திலருந்து கட்டுரைய வேண்டி கருத்துக்கள்லாம் எடுத்து எழுதியிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டதுமே வந்து அண்ணா வந்து என்ன சொல்றாங்க, ஒரு சிரிப்பு அப்படியே புன்சிரிப்பா வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சு வந்து என் கட்டுரை எதுவுமே வந்து என்னதுன்னா, நான் வந்து என் சொந்த கற்பனையில தான் வந்து நான் எழுதியிருக்கேன். எந்த புத்தகத்த எந்த புத்தகத்துல எழுதுனதோ நான் வந்து எழுதல. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லூரி பருவத்துல வந்து கல்லூரி கல்லூரி பருவத்துல வந்து எப்படி வந்து வல்லமை பெற்றவரா வந்து அறிஞர் அண்ணா இருந்திருக்காரு அப்படின்றது வந்து ஆசிரியர் பார்த்து ரொம்ப அப்படியே ஆச்சரியத்துல மூழ்கிட்டாங்க. அடுத்து வந்து என்னதுன்னா, ஆசிரியரிடம் வேடிக்கை. அண்ணா வந்து கல்லூரி படிக்கும்போதே ஆங்கிலத்துல வந்து எழுதியிருக்காரு. ஏன்னா வந்து அவர் ஸ்கூல் படிக்கும்போது ஃபுல்லா இது பண்ணிட்டு, காலேஜ் வரவும் அதிலேயே இங்கிலீஷ்
ஸ்பீச் இதெல்லாம் ரொம்ப அப்படியே அவர் வந்து மாறிட்டாரு. அதே மாதிரி வந்து என்னன்னா ஆஹ் அவர் வந்து கட்டுரை இங்கிலீஷ்லயும் லெட்டர் இந்த மாதிரிலாம் நிறைய எழுதியிருக்காரு. அதுலேயும் பேசியிருக்காரு. ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காரு. அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மாதிரி ஆங்கில கட்டுரைகள்லாம் எடுத்து ஆசிரியர்கிட்ட மற்ற மாணவர்கிட்டலாம் எடுத்து காமிப்பார். இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஆனால் அவர் 2ஆம் வருடம் போகும்போதும் அந்த ஆங்கில கட்டுரையை வந்து ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவார்னா, கொண்டு வந்து அண்ணாட்ட வந்து இது மாதிரி உயர்தர ஆங்கில நடை அவ்வளவாக வந்து என்னதுன்னா இது பண்ணல, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்ப வந்து ஆசிரியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னோட கட்டுரையில வந்து நீ வந்து நீண்ட வாங்கிகள் வந்து பழசு வருது. ஏன்னா சிறு சிறு அதாவது ஆஹ் ரொம்ப இல்லாம கொஞ்சம் ஷார்ட் கட்ல வந்து எழுதணும். சிறு சிறு வாக்கியங்களா வந்து எழுதணும். ரொம்ப பெருசு பெருசா நீ எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆசிரியர். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அவர் இவ்வளோக்கு தூரம் இது பண்ணதே பெருசு. அதுலயே அவரோட தப்ப திருத்திக்காகத்தான் அப்படி வந்து ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. உடனே வந்து அண்ணா வந்து என்ன சொல்றாருன்னா, சரி நான் கவனத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்லயே அவர் வந்து உட்காந்துடுறாரு. அடுத்து திருப்பி வந்து ஆங்கில கட்டுரை வகுப்பு வருது. அப்ப வந்து அண்ணா வந்து கட்டுரை எழுதி முடிச்சிடுறாரு. அதை வந்து ஆசிரியர் வந்து வாங்கி படிச்சார். பார்த்ததும் ஒரு காலத்தில் ஒரு கிழவன் இருந்தான். அவன் பெயர் ராபர்ட். இப்படின்ட்டு அந்த கட்டுரையில வந்து ஆரம்பிச்சிருக்கு. தான் சொன்னதை வந்து அப்படியே கடைபிடிச்சு அவருக்கு சற்று என்னன்னா ஆசிரியர் வந்து சொன்னாங்க முதல்ல, நீ ரொம்ப பெருசு பெருசா எழுதியிருக்கப்பா, அப்படி எழுதக்கூடாது, சிறு சிறு வாக்கியமா எழுதணும் அப்படின்னு சொன்னதை கேட்டு அண்ணா வந்து எழுதினதை பார்த்து ஆசிரியருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்திருக்கு. அப்புறம் கட்டுரையை வந்து அப்புறம் மேற்கொண்டு படிச்சிருக்காரு. ஆஹ் படிச்சதுமே வந்து அவருக்கு வந்து அப்படியே ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருந்திருக்கு. அப்புறம் வந்து என்னன்னா காலையில வந்து எழுந்திருக்கிறாங்க. அண்ணா எந்திரிச்சிட்டு வெளியே வந்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சந்தைக்கு போறாங்க. சந்தைக்கு போகும்போது இப்படியெல்லாம் வாக்கியங்கள் எல்லாமே நம்ம வந்து எழுதியிருக்கோம். அப்ப வந்து இதெல்லாம் ஒரு பயனிலை இவைகளை மட்டும்தான் வந்து கொண்டதா இருக்கும். சிறு சிறு வாக்கியங்களா நம்ம எழுதணும் அப்படின்னா மற்ற மாணவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது கிளாஸ்ல நடக்கும்போது சிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நீ வந்து பெருசு பெருசா எழுதுறப்பா, அப்படி எழுதக்கூடாது, சிறு சிறுசா எழுத சொல்லவும் கேலி பண்றாங்க. கேலி பண்ணதும் ஆஹ் இப்படி சிறு சிறு வாக்கியங்களா வந்து எல்லாமே போயிடுச்சே ஏன்னு சொல்லி அண்ணா வந்து கேட்டார். கேட்டப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தான் வந்து நீண்ட வாக்கியங்கள் வந்து கூடாது, சிறு சிறு வாக்கியங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து ஆன்சர் வந்து கூறியிருக்காரு. கூறினதுமே வந்து ஒரேடியா வந்து சிறு வாக்கியங்களாவே ஃபுல்லா வந்து இருக்கக்கூடாது. சிலது வந்து பெருசா இருக்கலாம் எழுதும்போது, சிலது வந்து சிறுசா இருக்கலாம். எதை எழுதுறோமோ அதை பொறுத்து இருக்குப்பா. அதுபடி நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லவும் இவங்களும் சரி ஓகே நம்ம வந்து ஆஹ் இனிமே வந்து நம்ம குறை கூறுவதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து திருப்பி வந்து திருத்தி நடந்து கொண்டிருக்காரு. அதே மாதிரி இந்த புக்ல வந்து இன்னும் நிறையா வந்து பகுதியெல்லாம் இருக்கு. அந்த பகுதி எல்லாத்தையும் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் இதில் வந்து நான் பேசி முடிச்சிருவேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க இளைய செல்வி அவர்களே. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினீர்கள். வெறிநீர் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பில் மாபெரும் தமிழ் கனவு என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அறிஞர் அண்ணா அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தொடர் நிகழ்வாக இந்த நிகழ்வு அரங்கேற்றப்பட்டுள்ளது. மாபெரும் தமிழ் கனவு இந்து தமிழ் திசை நாளிதழால் நமது தமிழக ஆளுமைகளை கௌரவிக்கும் வகையில் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பின் வெளியீடாக இந்த நூல் வெளிவந்துள்ளது. அறிஞர் அண்ணாவை புகழ்பாடக்கூடிய இந்த நூல் நமது தமிழ் மண்ணில் நிறைய ஆளுமைகள் வெகு சிறப்பான வகையில் தங்களது வாழ்க்கையினை கட்டமைத்து ஒரு வாழ்வியல் உதாரணங்களாக இன்றளவும் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்களுள் ஒருவராக இருப்பவர்
அறிஞர் அண்ணா அவர்களை பற்றிய அற்புதமான சிறப்புரையின் முதல் பாகத்தினை இன்று வழங்கிய அன்பு சகோதரி இளைய செல்வி அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் விரிநீர் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த விரிநீர் தொகுப்பின் முதல் பாகமாக இன்று மாபெரும் தமிழ் கனவு அறிஞர் அண்ணா என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி இளைய செல்வி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்கினார்கள். கல்லூரியில் கணினி பொறியியல் படித்து வரும் மாணவி இளைய செல்வி அவர்கள். இது போன்ற இளைஞர்கள் இன்று தமிழக அளவில் வெகு சிறப்பாக தங்களது இலக்கியம் சார்ந்த பணியினை வெகு சிறப்பாக செய்து வருவது பெருமகிழ்வளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. கல்லூரி மாணவர்களை வாழ்த்துவதும் ஆசீர்வதிப்பதும் இன்னும் வளருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவதும் நமது தலையாய கடமையாக இருக்கின்றது. அன்பு சகோதரி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்கின்றோம். அவரை நமது தளத்திற்கு அறிமுகப்படுத்திய அன்பு கணித ஆசிரியர் நித்யதேவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இளைய செல்வி அவர்கள் இன்று மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற ஒரு புத்தகம், அது அறிஞர் அண்ணாவை பத்தி எழுதப்பட்ட ஒரு தொகுப்புன்னு சொல்லலாம். அந்த புத்தகத்திலிருந்து இன்றைக்கு ஒரு தொடர் நிகழ்வு, அதுல இருந்து முதல் பகுதியை இன்னைக்கு பகிர்ந்துகிட்டாங்க. முதல்ல காஞ்சிபுரத்தின் பெருமைகள் பத்தி நிறைய சொன்னாங்க. காஞ்சிபுரத்துல யார் யார் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதையும், காஞ்சிபுரம் நெசவுக்கு பெயர் போன ஒரு ஊர் அப்படிங்கிறது, பட்டு சேலை அப்படின்னாலே காஞ்சிபுரம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு காஞ்சிபுரத்தோட மதிப்பு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா அப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நடராஜன் பங்காரு அம்மாள் அவங்க அம்மா அப்பா பேரு. அவங்க சித்தி ராசாமணி அம்மா, அவங்கதான் அறிஞர் அண்ணா அவர்களை வளர்க்குறாங்க சின்ன வயசுல. விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் உடையவராக இருக்கிறார். ரொம்ப தெய்வீக பக்தி அதிகமா இருந்தது. அதுவும் பிள்ளையார் பக்தி அப்படிங்கிறது, பக்தராகவே இருந்தார் அவரு. கோயில்ல கூட்டம் இல்லாத நேரங்கள்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது, இது தொடர்ந்து அவருடைய ஒரு வாழ்வியலாகவே இருந்தது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை கதவு இடுக்குல கட்ட விரல் சிக்கிருச்சு. அந்த நிகழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க. தெருக்கூத்து அப்படின்னா அதுல இருக்க நகைச்சுவைக்காகவும் சரி ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரு அந்த கூட்டத்துல ஒரு திருடன் அவரை பாக்குறாங்க. அவர் கையில, சின்ன பையனா இருந்த அண்ணா கையில காப்பும் கழுத்துல தங்க சங்கிலியும் இருந்தது. இதை எப்படியாவது திருடணும்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு பலூன் வாங்கி கொடுத்தாக்க நம்ம திருடிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த திருடனை போலீஸ்ல மாட்டிக்கிறாரு. இந்த மாதிரி அறிஞர் அண்ணா தப்பிச்சு வராரு. அப்பவே சத்தியமூர்த்தி அவர்கள் நீதி கட்சி சேர்ந்தவர். அவரு நிறைய பரப்புரைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க வீட்டுக்கிட்டவே பேசுவாரு. நிறைய விஷயங்கள் பேசும்போது திருப்பதி கோவில்ல இருக்கிற பணம் எல்லாம் பள்ளிகளுக்காக போய் சேரணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாரு. இதையெல்லாம் தொடர்ந்து ஆர்வமோட அண்ணா கேட்டுட்டு வராரு. சின்ன வயசுலயே இந்த பொடி போடுற பழக்கமும் அறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது. இதோட நம்ம பகுதி 1 நிறைவாகுது. அதுக்கப்புறம் 1930 ராணி அம்மாள அவரு திருமணம் செஞ்சுக்கிறாரு. 1943 கொக்கரக்கோ அப்படிங்கிற ஒரு தொடர் கட்டுரை எழுதுறாரு சுனாந்த விடன் அதுல புத்தகத்துல. கல்லூரி சமயம்லதான் அவர் யோசிக்கிறாரு, நம்ம ரொம்ப விளையாட்டா இருக்கோம், நம்ம இன்னும் நிறைய முதிர்ச்சி அடையணும், நம்ம பக்குவம் அடையணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. பச்சையப்பன் கல்லூரியில தான் படிக்கிறாரு. இது வரைக்கும் தமிழ்ல படிச்சுட்டு வந்தவர் ஆங்கிலத்திலையும் சேர்த்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. சின்னத்தம்பி பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் தான் அவரோட காலேஜ் பிரின்சிபலாகவும் இருக்காரு.
ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அவரு கல்லூரியில சிறகடித்து பறக்கிறாரு. அவருக்கு எல்லா பாராட்டுகளும் கிடைக்குது, எல்லா மரியாதைகளும் கிடைக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு திறமை, ஒழுக்கம், கல்வி இதெல்லாமே இருந்தது. அவர் நேரமும் ஆற்றலும் எப்பவுமே வீணாக்குறது கிடையாது. கன்னிமாரா நூலகம், தங்கசாலையில இருக்க ஆனந்த நூலகம், இந்த மாதிரி எந்த நூலகமா இருந்தாலும் அங்க போயிட்டு எல்லா புத்தகத்தையும் படிச்சிருவாரு. ரொம்ப மென்மையாக பேசக்கூடியவர் அவரு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மனிதாபிமானத்தோட அணுகக்கூடியவரு. தமிழ் சொற்பொழிவும் பண்ண ஆரம்பிச்சாரு. கல்லூரி மன்றங்களில ஆங்கிலத்துல ரொம்ப சிறப்பாக சொற்பொழிவும் பண்ணிட்டு இருக்காரு. வெற்றிலை பாக்கு போடுற பழக்கம் உண்டு. அதனால கடைசியில போய் உட்கார்ந்துக்குவாரு. ஆனாலும் அவரோட ஆசிரியர்கள் மூசூர் கந்தசாமி புலவர் அவர்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிறாரு. கட்டுரைகள்லாம் எழுதும்போது அத படிக்கிற ஆசிரியர்கள்லாம் ரொம்ப அதிசயமாயிடுது அவங்களுக்கு. ஏன்னா எப்படி நீ எழுதுற? ஏன்னா யாருக்குமே தெரியாத தகவல்களா நீ எப்படி எழுதுற? அப்படி சொல்லி கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய சொந்த கற்பனை தான் அப்படிங்கிறத சொல்றாரு. நான் யாரோடதும் எழுதுறதில்ல. என்னோட சொந்த கற்பனையில தான் எழுதுறேன் அப்படிங்கிறதும், உயர்ந்த ஆங்கில நடை அப்படிங்கிறது இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவர் அதையும் மாத்திக்கிட்டு சிறு சிறு வாக்கியங்களாக எழுத ஆரம்பிக்கிறாரு. இதோட இன்றைக்கு பகுதி 1 அவங்க நிறைவு பண்ணியிருக்காங்க. அறிஞர் அண்ணாவை பத்தி நமக்கு நிறைய தெரியும். ஆனா இந்த இளமை பருவம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதில்ல. அவருடைய தமிழ்நாடு முதலமைச்சராக அவர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறாக சின்ன குழந்தையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இளைய செல்வி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய புருட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் இன்று நம் அவையிலிருந்து நமக்கெல்லாம் அறிஞர் அண்ணாவை பற்றி கூறிய இளைய செல்வி அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் நம் அவையில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியை உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. அம்மா இன்னைக்கு மாபெரும் தமிழ் கனவு அறிஞர் அண்ணா அவங்கள பத்தி நிறைய எடுத்து சொன்னீங்கம்மா. நன்றி. அவருடைய அனுபவத்தை ரொம்ப அபரிதமா எடுத்து கொடுத்துருக்கீங்க. அந்த தெருக்கூத்து ரசிக்க பொழுதுபோக்கு
அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்ப பள்ளி மாணவர்களை அழைத்து கொண்டு தெருக்கூத்து போகும்பொழுது அவங்க பாட்டி கூட்டிட்டு தர தர வென்று இழுத்துட்டு வந்து அடிச்சதை சொன்னீங்க. 6ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது திருடன் அவருடைய நகை மீதும் செயின் மீதும் கவனம் செலுத்தி அவரை அழைத்து சென்றதை சொன்னீங்க. எப்படி தப்பிச்சு வந்தாருன்னு சொன்னீங்க. பொடிமட்ட ஆசிரியர் இந்த பொடிமட்டையை எடுத்த விதம் இதை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ணா அவர்கள் வாழ்க்கையை எப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அவர் எப்படி மாத்தி அமைச்சார் அதை அப்படிங்கிற அந்த விதம் ரொம்ப அருமை. காஞ்சிபுரத்தில் அவர் ஆங்கில படிப்புக்கு கஷ்டப்பட்ட அனுபவம் நன்றி. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தள்ளி வைத்து படிப்பில் கவனம் செலுத்தியது பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த வெற்றிலை பாக்கு போடுற அனுபவம் அதெல்லாம் இருந்துதான் அவங்களுக்கு கடைசி காலத்துல பெரிய தொந்தரவுலாம் வந்தது. இப்படிப்பட்ட அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே ரொம்ப அழகா எடுத்து உரைத்த விதம் ரொம்ப அருமையா இருந்ததம்மா. இவங்களை அறிமுகப்படுத்திய நித்யாதேவி அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நித்யாதேவி அவர்களும் செல்வி அவர்களும் இளைய செல்வி அவர்களும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், உயர் கல்வி, நல்லொழுக்கம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. நிறைவு பண்ணிட்டீங்களா? நன்றிங்கன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்கல. நீங்க நிறைவு பண்ணிட்டீங்களான்னு தெரியல. பண்ணிட்டேம்மா. நீங்க நன்றிங்க, தொடர்ந்து. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி, வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல அறிஞர் அண்ணாவை பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க இளைய செல்வி அவர்கள். நிறைய விஷயங்கள் அவர் ஒரு தலைவரா அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவருடைய இளம் பருவத்துல நடந்த விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதே போல அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல அவங்க சொன்னதுல நிறைய என்ன சொல்லணும்னா, அந்த தலைவனா இருந்தாலும் அந்த பணிவுங்கிற குணம் அப்படிங்கிறத பத்தி குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். எங்கெங்கெல்லாம் தலைமை பண்பு இருக்குதோ அந்த பணிவும் மற்ற அனைவருக்கும் எல்லாம் சென்றடையணும்னு நினைக்கிறதுதான் முக்கியமான விஷயம். அது போல அவருடைய இளமை பருவம் எப்படி அவர் வடிவமைச்சது, அவங்க ஆசிரியர்களாகட்டும், அவங்க குடும்பத்துல இருந்தவங்களாகட்டும்னு ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டாங்க இளைய செல்வி அவர்கள். அவளுக்கு மிக்க நன்றி. வாழ்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. நித்யாதேவி, வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். செல்வி ரொம்ப அருமையா பேரறிஞர் அண்ணா அவர்களை பத்தி மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற ஒரு புத்தகத்தின் வாயிலாக அவங்க படிச்சத அந்த வார்த்தைய கூட விட்டு கொடுக்காம துணிவு, சாமர்த்தியம், சாதனை, இப்படி அந்த வார்த்தைய கூட விடக்கூடாது, அதுவும் கொண்டு சேர்க்கணும். அது மட்டும் இல்ல, அவங்க அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது அறிஞர் அண்ணா இந்த தேர்வறையில உட்காந்து அந்த பொடிமட்டையை எடுத்து அந்த கைக்குட்டைக்குள்ள வச்சு அவ்வளோ சிறப்பான ஒரு கற்பனை தான் உண்மையான மந்திர கம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்தாளர் நார்மன் வின்ஸ்டன் பீல். அத நிஜமாவே ஒரு கற்பனையா காட்சிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அந்த செயலை நம்ம கற்பனை பண்ணி காட்சிமைப்படுத்து அப்படியே உண்மையை கொண்டு வர மாதிரி அவங்களுடைய பேச்சு, அந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கிற அந்த விதம். அறிஞர் அண்ணா
அந்த பேராகிராஃப் எழுதுனதுல இருந்து அந்த டீச்சர் வந்து சின்ன சின்னதா பேராகிராஃப் எழுத சொல்றதுல இருந்து சில விஷயங்களை பெருசா எழுதிக்கலாம் நீனு. அவர் ஆங்கிலத்திலயும் சரியான புலமை கொண்டிருக்காரு. ஒரு நீதி கட்சியை சார்ந்த அந்த ஒரு குழுவுல எப்படி நம்ம அந்த மீட்டிங்கை கவனிக்கணும், அதுல இருந்து அவருடைய பேச்சாற்றலை எப்படி வளர்த்திருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அஹ் எளிமையாவும் இருக்கிறாரு. அப்புறம் வந்து கன்னிமரா லைப்ரரிக்கு போனது இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா நான் இவர் பேர்ல உள்ள லைப்ரரிக்கே போனேன் நான் சமீப வருடங்களுக்கு முன்னாடி, அதே சென்னையில. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஒரு லைப்ரரிக்குள்ள போறோம், நம்ம நம்ம பேருடைய ஒரு லைப்ரரி வந்துச்சுன்னா நான் பார்க்க ஒரு கொடுப்பனையா இருக்கும். இன்னைக்கு சென்னை அப்படின்ற ஒரு அழகான பேர்னா அறிஞர் அண்ணா தந்ததுதான். ஆனா அவ்வளோ அழகா ஒரு பெரிய சரித்திரத்தை நீங்க பேசியிருக்கீங்க செல்வி. நிறைய பெரிய விஷயம். இந்த வயசுல இந்த புத்தகம் கொடுக்கும்போது மேடம் கொஞ்சம் பெருசா இருக்கே, இருக்கட்டும். பெரிய விஷயங்களை சிறிய சிறிய துண்டுகளா பார்த்து அதை எடுத்துட்டு போறதானே நல்லது. நான் படிச்சிருக்கேன், 8 பகுதி படிச்சுட்டேன். 8 பகுதியும் சொல்லிடலாவா? 8 பகுதியெல்லாம் சொல்லிடலாம். ஆனா சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த குழந்தையோட அந்த விருப்பம் ரொம்ப அருமையா, அதுக்கு அண்ணா அரக்கி அண்ணாவுடைய அந்த வழிகாட்டுதலோட அவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப வேகமா ஹாப்பியா மகிழ்ச்சியா எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க. நான் சரித்திரம் படைப்போம் குழுவுல பேச போறேன், நாளைக்கு வந்துருங்க மேடம். எந்த புத்தகம், என்ன செய்ய போற? நீங்க கொடுத்ததுதான். அந்த புத்தகத்தை படிக்கணும்ன்றதுல படிச்சுட்டே இருக்கேன். நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்கன்னா அதை நான் படிச்சே ஆகணும்ல. அது ஒரு பெரிய உந்துதல். சில வார்த்தைகள் அத ஒரு கோர்ஸ்ல சேர்ந்திருப்பாருன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தைகள் எனக்கு சரிவர விழல. சில வார்த்தைகள் தெரியலைன்னா நீங்க அதுக்குரிய அகராதியோ இல்ல அதுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கூடயோ வினவுங்க. இந்த ஒரு ஆலோசனையோட என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து, நல்ல வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். உங்கள் நித்யா தேவி, பேச்சு புயல் மதுரையிலிருந்து. நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க நித்யாதேவி. செல்வி அவர்களை நம்முடைய தளத்திற்கு அறிமுகப்படுத்தியதற்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா. விவேக் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று சரித்திரம் படைப்போம் தளத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி இளைய செல்வி அவர்கள் பேசிய பேச்சு என்பது ரொம்ப சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக வந்து அண்ணா என்ற ஆளுமை வந்து ஒரு 1903 பிறந்து 1969 மறைந்தாலும் ஒரு இன்னும் வந்து அவங்க இறந்தே ஒரு 57 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்குமே வந்து அவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவர் விட்டு போன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமானது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா அவரை பற்றி ஒரு சின்ன குரலோடு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிரதிநிதி சொல்லுதல் வல்லார் பெயின் வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களை சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டி காட்டும் பணியை உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனைவார்கள். ஸோ அவர் வந்து ஒரு உலகத் தலைவர்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து அவரோட படிப்பு அப்படின்றது கன்னிமரன் நூலகத்தில் இருக்க எல்லா புத்தகத்தையும் படித்ததாக இருக்கட்டும், எண்ணம் சொல் செயல் 3 முறை நேர்கோட்டில் இருந்தால் உலகத்தில் எந்த விஷயத்தையுமே அடையலாம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான்னா அவருடைய இளமை காலத்தை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு வந்து செல்வி பேசியிருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி இன்னும் நிறையா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய ஆங்கில புலமையாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அண்ணாவை இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அண்ணாவை வந்து தன்னோட சொல்கிறதுல வந்து என்னென்னா வந்து 2 விஷயம் மாறுற வரைக்கும் அண்ணாதுரை தான் ஆளுகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2 வருஷம் ஆண்ட அண்ணா. ஒன்று வந்து தமிழ்நாடுன்னு பேர் கொண்டு வந்ததில் மிக முக்கியமான இது அண்ணா தான். அப்போ உடம்பு சரியில்லை, அவரோட கடைசி கூட்டத்துக்கு முதல் நடக்கிற விஷயம் அது. அதில் வந்து பேசுகிறப்ப இது இல்லாத உயிர் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுன்ற தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்றக்காக சட்டசபைக்கு வந்தார். அதாக இருக்கட்டும். அடுத்து வந்து இருமொழி கொள்கையை மாற்றுற வரைக்குமே வந்து அண்ணாதுரை தான் ஆளுகிறான் தமிழ்நாட்டை. அவருடைய கருத்துக்கள் வந்து மிகவும் சிறப்பானது. இந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை வழிநடத்திய மிக முக்கியமான
அதாவது அந்த வேர் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா பெரியார் அப்படின்னு சொல்லலாம். அதை இன்னைக்கு சிறப்பாக ஒரு கல்லூரி மாணவி பேசுகிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக வரலாறுன்றது தெரியணும். அப்படின்னா தான் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு செல்வி மிகப்பெரிய வரலாற்று பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுனதுன்றது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கும் நம்ம அண்ணாவை கொண்டு போகணும், எல்லா தலைவர்களையும் கொண்டு போகணும் அப்படின்றது என்னோட ஆவா. வாய்ப்பு நன்றி. நன்றி செல்வி, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா, நீங்க பேச முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை பொழுதுல இளைய செல்வி பேரறிஞர் அண்ணாவோட இளமை காலம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம கண்ணுக்கு காட்சிப்படுத்திட்டாங்க. அவங்க பேசியது பேரறிஞர் அண்ணாவோட உருவத்தை நம்ம நினச்சிட்டு அவரோட இளமை பருவத்தை நாமளே கற்பனை பண்ணி அவங்க பேச பேச நம்ம அப்படியே உணர்ந்துகிட்டே போனோம். அருமையாக இருந்தது அவங்க காட்சிப்படுத்தினது. இந்த சொற்கள் எல்லாமே அவர் கோயிலுக்கு போனது, இளமையில் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு. கல்லூரிக்கு சென்ற பிறகு தமிழில் புலமை பெற்றதோடு நிற்காமல் ஆங்கிலத்திலேயும் புலமை பெற்று நல்ல ஒரு ஆங்கில புலமை நிறைந்தவராக பேச்சாளராக அவர் இருந்திருக்காரு. தமிழ் சொற்பொழிவுகள்லாம் அருமையாக ஆட்டியிருக்காரு. கன்னிமாரா நூலகத்தில் நிறைய நூல்களை படிச்சிருக்காரு. அவ்வளோ ஒரு நினைவாற்றல். என்ன ஒரு தலைப்பு கொடுத்தாலும் ஐயா அருமையாக பேசுவாங்க. புதிய புதிய செய்திகளை அவங்க சொல்லுவாங்க. அவ்வளோ படித்ததுனால அவ்வளோ அறிவை மற்றவங்களுக்கு அவரால் பகிர்ந்துக்க முடிஞ்சது. அறிஞர் அண்ணாவோட திறமை, அவரோட அந்த ஆளுமை எல்லாத்தையுமே அருமையாக எடுத்துரைத்தார்கள். சின்ன சின்ன நிகழ்வை கூட அவங்க அருமையாக எடுத்து சொன்னாங்க. அவங்க எடுத்து சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவை பற்றி அவங்க நம்ம தளத்தில் உரையாற்றினாங்கன்னா நமக்கு பயனுடையதாக இருக்கும். கற்றலின் கேட்டல் நன்று. நம்ம சரித்திரம் படைப்போம் தளத்தில் சரித்திரம் படைத்த பேரறிஞர் அண்ணாவோட இந்த வாழ்க்கை வரலாறை எடுத்துரைத்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ராமச்சந்திரன் ஐயா, வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சரித்திரம் படைத்து சென்ற அன்பு சகோதரி இளைய செல்வி அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பேரறிஞர் அண்ணாவுடைய வாசகம் குழந்தை சகோதரி பேசும்போது ஞாபகம், உன்னைத்தான் தம்பி. சகோதரி இளைய செல்வியை போன்ற மாணவர்களை பார்த்துதான் அண்ணா சொல்லியிருக்கிறார், உன்னைத்தான் தங்கை அப்படின்ற மாதிரி. அன்பு சகோதரி இளைய செல்விக்கு அண்ணாவின் வாசகத்தினால் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரி அவர்கள் அண்ணாவினுடைய இளமை காலம் முதல் அவர் பச்சையப்பன் கல்லூரியில் படித்த அந்த காலத்தின் நினைவுகளை நமக்கு அற்புதமாக கண்முன்னே கொண்டு வந்தார். மிகவும் சிறப்பு. கல்லூரி காலங்களில் அவர் மாணவர்களோடு சேர்ந்து அந்த இலக்கிய விழா, அதே போன்று பேச்சு போட்டி முதலிய நிகழ்வுகளில் எப்படி பங்கெடுத்தார் என்பதை மிகவும் அற்புதமாக கூறி சென்றார். அதே மாதிரி இளமை காலங்கள்ல அண்ணா அவர்கள் அந்த புகைப்பழக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி அம்மா நினைவூட்டினாங்க. இப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க ஒரு தமிழ் கனவு அந்த ஒரு புகைப்பழக்கத்தினால் அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நமக்கெல்லாம் ஒரு பேரிழப்பாக சென்றார். அந்த நினைவுகளையும் சகோதரி நினைவூட்டினாங்க. இப்படி பல அண்ணாவனுடைய அந்த ஆற்றல் மிக்க அந்த ஆளுமை தன்மையை நமக்கெல்லாம் இன்றைய காலை பொழுதில் எடுத்துரைத்தார். அதே போன்று அண்ணா தமிழ் புலமை மட்டுமின்றி ஆங்கில புலமையிலும் பேர் ஆற்றல் பெற்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது நாடாளுமன்றத்துல அண்ணா நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு பெரிய ஆங்கில புலமை மிக்க பேச்சாற்றல் அனைவரையும் மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என்ற ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இப்படி மற்ற ஆற்றல் மிக்க தமிழ் ஆளுமை, தமிழ் கனவான பேரறிஞர் அண்ணாவை பற்றிய
நினைவுகளை இன்றைய காலை பொழுதில் நினைவூட்டிய அன்பு சகோதரி இளைய செல்வி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் இது போன்று பல விஷயங்களை, அண்ணா தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்று கூறி அன்பு சகோதரிக்காக ஒரு பாட்டு ஒன்று, அண்ணாவை பற்றிய ஒரு பாடலை பாடுகிறேன். தம்பி நாம் படிச்சே காஞ்சியிலே நேத்து, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? தம்பி நாம் படிச்சே காஞ்சியிலே நேத்து, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு காலம் வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி நாம் படிச்சே காஞ்சியிலே நேத்து, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? நாட்டிற்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்திற்கானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டிற்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார். தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தம்பி தம்பி நாம் படிச்சே காஞ்சியிலே நேத்து, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழை போல் கந்தை அணிந்தார். இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழை போல் கந்தை அணிந்தார். ஏனியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார், ஏனியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி நாம் படிச்சே காஞ்சியிலே நேத்து, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத் தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத் தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி நாம் படிச்சே காஞ்சியிலே நேத்து, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? நன்றி நன்றி நன்றி. அன்பு சகோதரி இளைய செல்வி அவர்கள் இது போன்ற மீண்டும் அண்ணா அவர்களை பற்றிய செய்திகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றுமாய் கூறி செல்விக்கு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப அருமையான அண்ணாவை பற்றிய பாடலுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். இளைய செல்வி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். செல்வி. ஆமா.
ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தளத்துல பேசினது. இந்த தளத்துல பேச வாய்ப்பளித்து கொடுத்த நித்யாதேவி அம்மா அவர்களுக்கும், ஆர்கியூ பிட்டோ சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இதோட எல்லாருமே நிறையா கருத்து சொன்னீங்க. நித்யா மேம் வந்து ஒரு இடத்துல வந்து அது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சதை அது முயற்சி பண்ணி நான் சொன்னேன். இனிமே வந்து முழுமையா அந்த ஒரு மிஸ்டேக் வந்து நான் மாத்திக்கிறேன் மேம். எல்லாருமே நிறையா சொன்னீங்க. இனிமேலும் இந்த தளத்துல நான் பேசுறேன். இந்த பகுதியே வந்து ஃபுல்லா நான் நிறைவு பண்ணிடுறேன் மேம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம். நன்றி. மிக்க நன்றிங்க இளைய செல்வி. நிச்சயமா இது ஒரு தொடர் நிகழ்வு. இன்னும் நிறைய தகவல்கள் நீங்க பகிர்ந்துக்கணும். இன்னும் நிறைய தகவல்கள் நாங்களும் அறிஞர் அண்ணாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். மிக்க மிக்க நன்றி. இன்றைய நிகழ்வில் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. நித்யாதேவி அவர்களும் நிறைய செய்திகள் பகிர்ந்திருக்காங்க. அன்பு சார் அவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. முத்துராஜ் அவர்கள் பேசிய ஒரு இயக்கத்தை வளர்த்தவரை குறித்து பேச இன்றைய தலைமுறையினர் பேசுவது மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. சர்வஜித் அவர்கள் நாங்கள் வாழும் அரக்கோணத்தின் மிக அருகில் உள்ளதுதான் காஞ்சிபுரம் நகரில் வாழ்ந்த மண்ணின் மைந்தர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பற்றி பேச கேட்பது மிகவும் மனம் பெரும் மகிழ்வை தந்தது. அறிஞர் அண்ணா அவர்கள் இல்லம் அரசால் பராமரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல்களையும் தந்திருக்காரு. அருள் சேவியர் அவர்களும் வாழ்த்துக்கள் இளைய செல்வி, அறிஞர் அண்ணா பற்றிய பல செய்திகள் அறிய முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோபன் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மிக்க நன்றி அனைவருக்கும். மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ரோட்டரி பாஸ்கரன் ஐயா அவர்களின் மேன்மை பாராட்டுவோம் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.